இப்ப யாரு லெஃப்ட் ஃபுட்டா? நானியா? யார்றா? யார்றா? ஜூபியா? நானியா? டேய் தலைவா, செல்லக்குட்டி எப்படியாவது அடிச்சிடுறா. மானத்த காப்பாத்திடுறா டேய். ப்ளீஸ்டா டேய். ஃபிகோ பாரு. ஃபிகோவால பார்க்க முடியல. பக்கத்துல ஆர்சின் வெங்கர் பாரு. பக்கத்துல அவரால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அவரால. அப்பா கடவுளே! அச்சச்சோ! அப்பா! பரவால்ல. ஐ திங்க் பெனால்டி இஸ் எனிஒன்ஸ் கேம். இட்ஸ் ச்சே! என்ன கருமம்டா! ஏய் கேரக்டர் முக்கியம் இல்லடா. நீ பெனால்டி எடுக்கிறது. இட்ஸ் நாட் ஒன்லி அபௌட் டெக்னிக்ல. அந்த லாஸ்ட் மினிட்ல நீ என்ன உன் கம்போஷர், பிரஷர் எல்லாமே முக்கியம்ல. நான் கேப்ரியலுக்கு முட்டு தரல. ஐ ஐ ஃபீல் ஹி வாஸ் தி ரைட் சாய்ஸ் கிவன் த பிளேயர்ஸ் தட் தே ஹேவ். இல்ல ஜூபிமெண்டி ஒரு 30 இன்ஃபாக்ட் மினிட்ஸ் விளையாண்டுருப்பான். இன்ஃபாக்ட் வந்துட்டு சாலிபாவே வந்துட்டு முன்னாடி வந்து அடிச்சிருக்கான். பிஃபோர் கேப்ரியல். இட்ஸ் ஓகே. ஆ பரவால்ல. ஒருத்தர் வந்து வென் ஜூபி இஸ் தேர், கேபி வாஸ் நாட் நெசசரி பிளேயர் டூ டேக் பெனால்டி. கரெக்ட். இட்ஸ் இட்ஸ் ஓகே ப்ரோ. ஐ திங்க் நம்ம இப்ப இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் பேச முடியாது. ஏன்னா பெனால்டீஸ்ல வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல அந்த 50-50 தான். இட் கேன் பி எனிஒன்ஸ் டே. மெஸ்ஸி ஆமா. எடுத்திருந்தாலுமே, மெஸ்ஸி விட்டிருந்தாலுமே நம்ம வேற சொல்லியிருக்க முடியும். அதனால ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஃபேரான கேம் டு ஆர்சனல். தேர் இஸ் நோ கிரிட்டிசிசம் டு ஆர்சனல். ப்ராபப்ளி ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் தே குட் ஹவ் டன் பெட்டர். பட் ஒரு நியூட்ரல் ஃபேனா நான் வந்து சீரியஸா ஐ வில் பி ப்ரவுட் வித் திஸ் ஆர்சனல் பெர்ஃபார்மன்ஸ். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல இது ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஃபார் ஆமாமா. ஆர்சனல். ஏன்னா எஸ்பெஷலி 2 ஃபைனல் தோக்குறது. யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ டேக் இன் தட் பிரஷர். அண்ட் ஆமாமா. எப்படி அந்த பிரஷரை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்றது. ஸோ எஸ்பெஷலி பீயிங் அ வெரி ரிலேட்டிவ்லி யங்கர் ஸ்குவாடு, ஒரு ஒரு டிரான்சிஷன்ல வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஐ ஃபீல் இட்ஸ் அ போனஸ். ஸோ இங்க பாரு தோத்தாலும் ஸ்டெஃபனோ அழுறான் பாரு. சாரிடா. ஸ்டெஃபனோவுக்கு வந்து இது ஒரு வாழ்க்கையிலே நெனச்சு பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து பிரைமரி கோல் கீப்பர் கூட இல்ல. ம், செகண்டரி கோல் கீப்பரு. டூ வின் சோ மெனி ட்ராஃபீஸ் இன் திஸ் சீசன் அப்படின்றது வந்து திஸ் இஸ் வாட் ஃபுட்பால் இஸ் ஆல் அபௌட். சான்சஸ், ரிடெம்ப்ஷன் அண்ட் எவ்ரிதிங். அக்ரி வித் ராகுல் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. கரெக்ட். நான் நான் திருப்பியும் நான் அதே செல்சி எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். பிரீமியர் லீக்ல செல்சி பயங்கரமா விளையாடும். பட் செல்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2008ல வந்து ஃபைனல்ஸ் போகும்போது மான்செஸ்டர் யுனைட்டடோட இதே மாரி வந்து தான் பெனால்டி விடுவாரு. ம், ஆனா நம்ப மாட்டீங்க. அடுத்த 4 வருஷத்துல சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணுவாங்க. அந்த 4 வருஷமும் செல்சி செமிஃபைனல்ஸ், குவார்டர் ஃபைனல்ஸ் அப்படிதான் இருக்கும். சோ ஐ திங்க் நெக்ஸ்ட் 3, 4 இயர்ஸ்ல ஆர்சனல் டெஃபினட்டா வில் வின் ஒன். அண்ட் இது வந்து அவங்களுக்கு வந்து வில் பி அ மேசிவ் எக்ஸ்பீரியன்ஸ். நவ் தே நோ வாட் இட் இஸ் டு வாட் இட் டேக்ஸ் டு பி இன் அ ஃபைனல் அண்ட் டு பிளே. ஆர்சனல் வந்து பிளேட் ரியலி வெல். ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா யூ கேனாட் கோ டோ டு டோ வித் பிஎஸ்ஜி. என்ன பொறுத்தவரையும் அது வந்து சூசைட். அண்ட் ஆல்சோ த ஃபேக்ட் தட் தே ஹவ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல் இன் திஸ் ஸ்டைல் ஒரு 1 இயருக்கு. ம். அதனால தி ஸ்டக் டு தேர் கன்ஸ். அண்ட் இட்ஸ் ஓகே. இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் யா. ஆனா இன்னொரு இந்த இந்த புதுசா இது பண்ற அ இந்த ஸ்டைல் ஆஃப் டோர்னமெண்ட் இருக்குல்ல. அ இவனுங்க போன வாட்டியும் பார்த்தோன்னா, ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப லெதார்ஜிக்கா தான் விளையாடுனானுங்க. ஆமா ஆமா. குவாலி ஆ அந்த குவாலிஃபையிங்ல வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு தே வென்ட் டூ பெனல்டீஸ் வித் லிவர்பூல். அங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டு தே கேம் இன். அண்ட் இந்த வாட்டியும் பார்த்தோன்னா, அந்த மாரி தான் விளையாடுனானுங்க. அவனுங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி லைட்டா லெதார்ஜிக்கா ஸ்டார்ட்டிங்ல விளையாட்டு, மேபி அவங்களோட ஐடியாவே வந்துட்டு நம்ம இப்படி இப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் இந்த வாட்டியும் அதே அதே ஸ்டைல் ஆஃப் இதுதான். ம். பட் ஆமா. அவனுக்கு அந்த லக்ஸரி இருக்கு. அதான் பிரச்சனை. ம், பில்லால் அனுப்பிச்சு எனக்கு கேப்ரியல் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னால பார்க்க முடியலப்பா. பாவம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ ப்ரவுட் பெர்ஃபார்மன்ஸ். ஆர்சனல் கேன் ஹேவ் தேர் சின் அப் அண்ட் ம். பில்ட் ஆன் திஸ் மொமெண்டம். இதுதான் ரொம்ப முக்கியம். பில்டிங் ஆன் திஸ் மொமெண்டம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல். இது எப்படி அவனுங்க விடாம அப்படியே கன்டின்யூ பண்றாங்கன்ட்டுன்னு. பட் பிஎஸ்ஜிக்கு கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். தி செகண்ட் இயர் இன் a row வந்து அதாவது லூயிஸ் என்ரிகே இஸ் நவ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மேனேஜர் கேட்டகரியில ஹி இஸ் சிட்டிங். அண்ட் பிஎஸ்ஜி டிஃபீட் ஃபார் திஸ் இஸ் நாட் ஃபார் ஆல். ஆனா இதுல என்ன ஒரு ஃபன்னி திங்னா, இதான் ஃபர்ஸ்ட் கேம் சாம்பியன்ஸ் லீக் தோக்குறானுங்க இந்த ம். சீசன். யா, யா. எக்ஸாக்ட்லி. அதுதான்டா நான் சொல்றேன்ல. தே ஹேவ் தி ஃபார்முலா ரைட். என்ன பொறுத்தவரையும் நீங்க எப்படி பிரீமியர் லீக் கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இத்தனை இயர்ஸ் ஆச்சுல்ல. யூ ஹேவ் டு கெயின் அ சர்டன் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருந்ததுல. அந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக்குக்கும் யூ வில் டெஃபினெட்லி நீட். அண்ட் ஐ கேன் பெட்
இந்த நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ்ல ஐ திங்க் ஆர்சனல் வில் வின் சாம்பியன்ஸ் லீக். ஐ டோன்ட் திங்க் நோ நோ ஒருத்தர் போட்டிருக்காரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆர்சனல் டில் த லாஸ்ட் மினிட். எக்ஸாக்ட்லி 100%. 90 மினிட்ஸ் அப்புறம் பிஎஸ்ஜி டீம் ஹேட் லிட்டில் டு நோ குவாலிட்டி. அப்போ ஃபுல் ஃபோர்ஸ் போட்டு ஆடுனானுங்க, சான்ஸ் இருந்திருக்கும். அதுதான் அங்கதான் சி தோஸ் ஆர் த திங்ஸ் வேர் ஆர்சனல் வில் லேர்ன் இன் த கமிங் டேஸ். இப்போ கண்டிப்பா அவங்க மேட்ச் ரிவ்யூ பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளேயர் அவங்க எடுத்து வாங்குவாங்க. தே ஹேவ் டு கண்டிப்பா செல். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் நானி மேடுவேக்கே ஃப்ரம் தி பெஞ்ச் டு கம் கிரியேட் அன் இம்பாக்ட். உங்களுக்கு ஆக்சுவலி லெஃப்ட் சைட்லயும் சரி, ரைட் சைட்லயும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல விங்கர்ஸ் வேணும். சாம்பியன்ஸ் ஆஃப் யூரோப் யூ வில் நெவர் சிங் தட். பட் ஏன்ஜி ஆனா நீங்க வேற. இல்ல. பட் ஆனா வந்துட்டு இப்போ இப்போ நீ வந்துட்டு மேடுவேக்கே இந்த மாதிரிலாம் இல்லாத போது இப்போ சாக்கா வந்துட்டு லெஃப்ட் விங்ல ஆடுறான், சாரி ரைட் விங்ல ஆடுறான். அப்போ வந்துட்டு ஹூ வில் ஈவன் திங்க் ஆஃப் கம்மிங் ஓகே ஐ கேன் கம் அண்ட் சைன் அப் ஃபார் திஸ் டீம். ஏன்னா நான் வந்துட்டு விளையாடுறேன், ஏன்னா மினிட்ஸ் கேட்கறானுங்க, இல்லடா மினிட்ஸ் அப்படி சொல்லலடா, எதிர்பார்க்கறானுங்க. அப்படி இல்லடா. சி இன்னைக்கு தேதிக்கு ஐ வில் டெல் யூ, ம். 10th பிரீமியர் லீக்ல 10th பிளேஸ்க்கு மேல இருக்காங்க தெரியுமா? அங்க அதுல இருக்கிற எல்லா விங்கர்ஸ் ஹேஸ் பெட்டர் குவாலிட்டி தென் மேடுவேக்கே. மேடுவேக்கே வாஸ் a ராங் சாய்ஸ். சாக்காவே நான் சொல்றேனே, நீ ஒரு குவாலிட்டியான ஒரு ரைட் விங்கர் எடுத்துட்டு வாயேன், டெஃபினட்டா ஹி வில் ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் பெட்டர். ம், ம். நிறைய பேர் வந்து ஹேட் வாட்ச் ஆர்சனல் சி வேர்ல்டு சேவ்டு அப்படி இப்படின்னு போட்டிருக்கிறானுங்க. ஹியூமனிட்டி சேவ்டு. ஆமா. நம்ம வந்து ஒருத்தங்க வந்து தோத்த நேரத்துல கிண்டல் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் டைம் தந்துட்டு கிண்டல் பண்ணிக்கலாம். நானே கண்டிப்பா இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல பண்ணுவேன். பட் when someone is going through a defeat அப்படின்ற போது, அப்போ கொஞ்சம் கம்பேஷனேட்டா இருக்கணும். ஏன்னா நினைச்சு பாருங்க, உங்க டீம் இதே மாதிரி ஃபைனல்ஸ் வந்து தோத்து எவனாவது இப்படி காண்டேத்துனா வெறுப்பா தான் இருக்கும். ஸோ அதனால ராம் ப்ரோ வந்து ஒரு பயங்கரமான கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த வேர்ல்டுல ஆர்சனல் ஃபேனா இருக்கிறது கஷ்டம், ஆர்சனல் ஃபேன் கூட இருக்கிறதும் கஷ்டம். ப்ரோ கவிதை ப்ரோ வேற லெவல். ஹேட் வாட்ச் பண்ற நண்பர்களுக்கு எல்லாம் எலுமிச்சை தான் ப்ரோ. பாப்போம் எலுமிச்சை யாருக்கு அப்படின்ட்டு ப்ரோ. ஆனா இன்னைக்கு ஆர்சனல் லூஸ் பண்ணா செம ஹேட் வாட்சா இருக்கும் தீரஜ். எனக்கு இல்ல ப்ரோ, நான் வந்து மெய்யாலுமே ஆர்சனல் தான் சப்போர்ட் பண்றேன். மெய்யாலுமே. ஆமா. முக்கியமான பாயிண்ட் வந்து அவங்க டீம்லயே இப்போ இருக்கிற ஸ்டார்டிங் லைனப்லயே சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் ஆடி இருக்கிறவர் ஒரே ஒருத்தர் காய் ஹாவர்ட்ஸ். அவர் மட்டும் தான் ஒரே சாம்பியன்ஸ் லீக் வின்னர். எந்த டீம் அவர் ஆக்சுவலி மறந்துட்டேன் ஆக்சுவலி. அவர் எந்த வந்துட்டு டீம்? செல்சின்னு ஒரு டீமுக்காக வந்துட்டு விளையாடினாரு. வாட் ஆர் யுவர் ப்ரெடிக்ஷன் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? எனக்கெல்லாம் வந்துட்டு கையில பால தூக்கி உள்ள போட்டு கோல் பண்ணாலும் நான் வந்துட்டு எடுத்துட்டு ஜாலியா ஓட்டிடுவேன் நான். ப்ரெடிக்ஷன்லாம் கேக்குற நீ சொல்லு கிறிஸ் பால். அப்போ அவர்தான் ஆமா. டென்ஷன்ல இருக்காரு. நீ சொல்லு. கெவின் பயங்கர ஆமா. டென்ஷன்ல இருக்கான். நீ சொல்லு ஆமா. ராகுல் சொல்லு. 90 மினிட்ஸ்ல பிஎஸ்ஜி கேபிட்டலைஸ் பண்ணி ஜெயிக்கல, அந்த வீக் ஆன பேக் லைன் அப்படின்னா கண்டிப்பா ஆர்சனல் ஜெயிச்சிருவாங்க ட்ரோஃபி. ஐ வுட் சே 1-0 பிஎஸ்ஜி. ஐ திங்க் சொல்லு சொல்லு. 2-2 5-0 PSG, 7-0 PSG சொல்லு. 2-2 அதானே? and Arsenal will win it in penalties ன்னு தோணுது. நீ சொல்ல வராதடா, ஆர்சனல் சைடு வராத, நீ வந்தாலே நல்லது நடக்காது. ஏன் நீ எனக்கு PSG சீரியஸா சைடே தோணிட்டு இரு. இருக்கு. கேப்ரியல் டாக்கல் எனக்கு தெரிஞ்சு கேப்ரியல் மேன் ஆஃப் தி மேட்ச் சரியான டாக்கல்டா. டேய் தயவு செஞ்சு கேப்ரியல் எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்கடா. ஓகேடா, ஒரு 40 வயசுல எடுத்துக்கோங்க அவனை. நான் வந்து உனக்கு இப்ப அவனோட சூப்பரான டிஃபெண்டர் பேடியஷீல் தரேன். நீ ஹைட்டா அதாவது இருப்பான், வெயிட்டா இருப்பான். அவனுக்கு பயங்கரமான அனிமல் இன்ஸ்டிங்ஸ் கூட இருக்குது. கேப்ரியல் மேல உனக்கு ஒரு கண்ணு. எப்பயுமே எனக்கு அவன் மேல ஒரு கண்ணுடா, சீரியஸா. இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஃபார் போத் டீம் டு லூஸ்? ஒன்லி யுனைடெட் ஆர் ஸ்லாட் டிசர்வ் திஸ் டைட்டில். சம்பந்தமே இல்லாம தீரஜ் ப்ரோ வந்து ஒரு comment. ஒருத்தர் வந்து சாக்கரா வந்து ராம்க்கு விடு ப்ரோ அடிச்சுட்டு பேசுவோம் அப்படின்ட்டு. அவர் வந்து ஆர்சனல் ஃபேன் இல்ல ப்ரோ, அவர் வந்து பேன் மணிக் ஃபேன். பிஎஸ்ஜி பேனை தோக்கடிச்சிட்டாருன்ற காரணத்துக்காக அவர் ஆர்சனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இது இனிமே அவங்களுக்கு 5 மணி ஆர்சனல் 1 on 1 ஹேவர்ட்ஸ்க்கு போடு ஓடு 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 ஓடு. நீ ஆண்டவா கோல் 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 ஹேவர்ட்ஸ் ஹேவர்ட்ஸ். எனக்கு இப்பதான்டா 4 நிமிஷம் இருக்குது, கம்முன்னு இருங்கடா. 5 நிமிஷம் 12 செகண்ட்ல ஒரு கோல் ப்ரோ, உச்சக்கட்ட கோல். கோல்டா. தக்காளி செம மாஸ். வெறுப்பேத்தாதீங்க பாய்ஸ். அவ்வளவுதான் நின்னுருவானுங்க பாரு. இப்போ 11 மேன் கோல் 11 கோல் கீப்பர் பண்ண முடியுமான்றது இன்னைக்கு பாப்பீங்க ஃபுட்பால்ல. இப்போ
பேட்ச் ஆஃப் மிஸ்டேக். ஏகம். நேரா ஆர்சனல் பிளேயர் மேலயே அடிச்சிருவாங்க. நல்ல பிரஸ் ஆக்சுவலி. ஆமா. ஹாவர்ட்ஸ் தான் லக்கி சாம்டா. புரிஞ்சுதா? 80 மில்லியன் டவுன் த ட்ரெயின்லாம் இல்ல. எங்களுக்கு தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 50 மில்லியன் தாங்க நீங்க. நாங்க 60, டீம் பில்ட் 60, பண்ணோம். 60 ஃபார் மில்லியன். தி ஃபார் தி nth டைம் நாங்க திருப்பி டீம் ரீபில்ட் பண்ணோம். ஸோ அதனால இருடி. எல்லாம் ஏங்க இப்பதான் சாக்காவ ஆனா அடிச்சுக்கிறாங்க. செம்ம இப்பதான் ஃபினிஷ். பேசின்னு இருக்காங்க. ஆமா சரியான ஃபினிஷா. போடுங்க. மீன்வைல் அதுக்கு நடுவுல நான் இன்னொன்னு சொல்லணும். நீங்க நினைச்சு பாரேன். ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல ஆர்சனல் ஹேட் மோர் கிளியர் கட் சான்சஸ் தேன் PSG. பிஎஸ்ஜி டு ஸ்கோர் தி செகண்ட் கோல். அதுதான் வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப அண்டர்மைன் பண்றோம். ஏன்னா ஹாவர்ட்ஸ் அடிச்ச கோல் ஒண்ணு. ட்ரொசார்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கோர் பண்ணிருக்கணும். அந்த கோல் கீப்பர் மண்டையில வாங்கின ஒண்ணு. ஹாவர்ட்ஸ் திருப்பியும் ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் ஆர் ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் டன் சம்திங் அவுட் ஆஃப் இட். அதுவும் வந்து சேவ். அந்த மாதிரி நீ பிஎஸ்ஜிக்கு எடுத்து பார்த்த அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நான் வந்து என்ன பொறுத்தவரை இதுதான் ஃபைனல்ஸ்ன்னு வந்துட்டா இப்படிதான் விளையாடணுன்ற ஒரு கணக்கே இல்ல. எக்ஸாக்ட்லி. ஃபைனல்ஸ்னா இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி அபவுட் வின்னிங் ட்ராஃபிஸ். த பியூட்டிஃபுல் ஃபுட்பால், பியூட்டிஃபுல் கேம் அதெல்லாம் வந்து ட்ராஃபி இல்லாம வந்து பேசுறது வந்து பாயிண்டே இல்ல. ஸோ ஃபைனல்ஸ் பொறுத்தவரையும் இட் டஸ் நாட் மேட்டர். எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்றது தான். டேய் கிட்டத்தட்ட அந்த அந்த மாதிரி தான்டா இருந்திருக்குது. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலே வந்துட்டு இந்த லாஸ்ட் ஒரு மாதிரி பயங்கர ஃபயரா போன ஃபைனல்ஸ் வந்துட்டு நான் பார்த்தது வந்துட்டு டார்ட்மண்ட் வெர்சஸ் பயர்ன் ஒரு மேட்ச். ராபன் வந்து கடைசியில ஒரு கோல் அடிப்பான். கோல் அடிப்பான். ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப் அண்ட் டவுன் போயினே இருக்கும். அப் அண்ட் டவுன் போயினே இருக்கும். ஸோ தட் வாஸ் லைக் த லாஸ்ட் டைம். அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் வந்துட்டு அந்த அத்லெட்டிகோ மேட்ரிட்ல வந்துட்டு 93rd மினிட்ல ராமோஸ் ஒன்று சொருவானே உள்ள. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நவ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1 கோல் போயிடுச்சா அவ்வளவுதான். வி வில் ஒன்லி எய்ம் டு வின். டாட்டன்ஹாம் லிவர்பூல் மேட்ச்லயும் சரி இவனுக்கு வந்துட்டு பெனல்டி கிடைக்கும். பெனல்டி தானே ஆமா. பெனல்டி தானே வின் சாலா பண்ணுவாங்க. அண்ட் ஆமா ஒரிகி பெனால்டிலாம் ஒரிகி அடிப்பாங்க கோல். 2-0. ஆமா. சாரி 2-0. அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் பிரிட்டி மச் அப்படிதானே போயிட்டு இருக்குது. லாஸ்ட் கேம் ஐ மீன் லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஃபைனல் வந்துட்டு இன்டர் அது மிலான் வந்து வந்துட்டு கொஞ்சம் மிஸ் மேட்ச். ஆமா தட் இன்டர் கேம் மிலான் வாஸ் வந்துட்டு மிஸ் கொஞ்சம் மேட்ச். அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து சீனியர்ஸ், அதாவது பாஸ் அவுட் சீனியர்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்கூல்ல வந்து விளையாடும் போது கரண்ட் சீனியர்ஸ் வச்சு விளையாண்டானா போட்டு சாவடிப்போம் தெரியுமா, பாஸ் அவுட் சீனியர்ஸ். அந்த மாதிரி ஒரு மேட்ச் லாஸ்ட் இயர் இன்டர் மிலான் வெர்சஸ் பிஎஸ்ஜி. இன்டர் மிலான் வந்துட்டு கொஞ்சம் குறைவேடா போட்டானுங்க பிஎஸ்சி ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. ஆமா. அவனுங்க வந்துட்டு தே பாஸ்ட் அந்த என்னது ஹக்கீமியோட ஃபர்ஸ்ட் கோல்ல இருந்து அவனுங்க அவதான் முடிவு பண்ணிட்டானுங்க. அவனுங்களால மூச்சு ஓட முடியல. அவனுங்க ஓடினே இருக்கிறானுங்க. கேவரட்ஸ் கேலியா வந்துட்டு 80th மினிட் வரைக்கும் ஓடினு இருக்கிறான். ஆமா. டம்ஃப்ரீஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு. அவன் கமெண்ட்ல பேரு வந்து ஒருத்தர் டிமார்க்கோவா? வந்து டிமார்க்கோ. ம். ஃபவுல் ஓ பெனல்டி ஓ பெனல்டி பெனால்டி. பெனல்டி பிஎஸ்ஜி. சச்சோ, தேவையே இல்லாத ஒரு மஸ்கேரா பைத்தியக்காரத்தனமான ஒரு மஸ்கேரா டேக்கிள் தான். இது எல்லோ கார்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. எல்லோ கார்டு அத்தனை கொடுத்தா அப்பீல் ரெட். பண்றானுங்க எல்லோ கார்டு டிஃபென்ஸ்ல. கொடுத்தா ரெட். பைத்தியக்காரத்தனமான டேக்கிள், தேவையே இல்லாத டேக்கிள். எக்ஸாக்ட்லி. நல்லா அது போயிட்டு இருந்துச்சு, அவசியமே லூசு இல்லாத மாதிரி டேக்கிள். பண்ணிட்டான். அத்தனை பேர் இருந்தாங்கடா பாக்ஸ்ல பால ஸ்டாப் பண்றதுக்கு. கிறுக்கு மாதிரி பண்ணான். மேன் அலாம் எதுக்கு? வெளியிலயா? இல்ல உள்ள. ஓ இல்ல இல்ல. இல்ல பெனல்டி கிளியர் பெனல்டி. ஆக்சுவலி இது வந்து இது ஷுட் ஹவ் பீன் எல்லோ ஆல்சோ, பட் ஃபைன் ஃபார் த கேம்ஸ் சானிட்டி. அப்பதான் நல்லா இருக்கும். லண்டன் ரூட்ஸ் ஆர் பாட்டில்ஸா இருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இருங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க எனக்கு ப்ரோ. தெரிஞ்சு என்ன பெனால்டி பெனல்டி அடிங்க. மிஸ்ஸரா? இல்ல அடிச்சிருவாங்க ப்ரோ. டெம்பலே தானே ஒரு எடுப்பான். வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துட்டு வா. ஏண்டா என்னடா தம்பி ரைமிங்கா பண்ற? ஆமா வாட்டர் பாட்டில் பாட்டில் கேட்டு டேய் அதெல்லாம் இல்லடா. தம்பி ரொம்ப லக்கிப்பா. பரவாயில்ல. ரெக்லெஸ் டாக்கிள், தேவையில்லாத டாக்கிள் ப்ரோ. ஆமா சீரியஸா சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுதோ மனசாட்சி என்னன்னு இல்ல. தெரியல. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட்ரா. அதுதான் அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாலிடா இருந்தான். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிஎஸ்ஜி ஹேவ் இம்ப்ரூவ்ட் சிக்னிஃபிகன்ட்லி செகண்ட் ஹாஃப். நீ வந்து இந்த ஆமா ஒருத்தர் போட்டிருக்காரு. ம். அதான் போட்டிருக்காரு ஒருத்தர். ம். பிஎஸ்ஜி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேப் பிரிண்ட் போட்டுட்டு செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அட்டாக் பண்றானுங்களோ ஆமா. அப்படின்னு. இல்ல நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் எவிடென்ட் தட் இட்ஸ் கோயிங் டு. ஐயோ எனக்கே பார்க்க முடியலையே. ஆமா என்னாலயும் பார்க்க என்னடா முடியல. எனக்கு ஆர்சனல் வின் பண்ணணும்னு நான் பேசின்னு இருக்கிறேன். டெம்பல் அடிச்சிட்டான்டா அடிச்சிட்டானா? 1-0. ஆனா பிஎஸ்ஜி இந்த வருஷமும் 1-1. யூசிஎல் ஜெயிச்சா டெம்பலே டஸ் ஹி டிசர்வ் another Ballon d'Or? No, I think it should be Vitinha. And if he goes on a very deep run with Portugal அப்படின்னா 100% it should be Vitinha. சாக்கா கட்ட கொளுத்தணும் ப்ரோ.
அவன் அந்த லெஃப்ட்ல இன்சைட் கட் பண்ணிட்டு ஷூட் அடி அப்பா மேடு வைக்க வரான்டா. வரான்டா வரான்டா மேடு வைக்க வரான்டா. போடுறா தக்காளி பிலீவர் ரெடி. ஏய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து நிம்மதியா ஒரு 30 நிமிஷத்துல கெடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த நிம்மதிய. ஆமா. மொஸ்காரா ப்ரோ நாயே. மனசு விடாதீங்க. இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நானே கோல் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஒண்ணும் பண்ண மாட்டோம்டா. செம அசிஸ்ட் போட்டான். அங்க பாரு ஹெட்டர் கிளியர் அசிஸ்ட். ஏய் போடுறா ஓடுற மார்டினெல்லி. பைத்தியக்காரா டேய் எந்த பைத்தியம்டா அது? மார்டினெல்லிலாம் எப்படிடா வந்து ஃபுட்பால் விளையாண்டுருக்கான்? அவன் பாரு தைரியமா தம்ஸ் அப் வேற தரான். இத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கோவம் வராதா? நீ நினைச்சு பாரு உன் டீம் உயிரை கொடுத்து விளையாண்டு இருக்குது. இப்ப வந்தான்டா உனக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா. பெரிய பிரேக் கிடைச்சிருக்குது. 2 பேரும் கோவம்லாம் பரிசு. கோவம்லாம் வந்துட்டு வரும்டா. எனக்கு இந்த தப்பு பண்ணா கூட பிரச்சனை இல்ல. இந்த தம்ஸ் அப் தருது, அந்த இந்த நானி மேடுக்கு அந்த ட்ரவுசர் அட்ஜஸ்ட் பண்றது, இந்த அதெல்லாம் பார்க்கும்போது தான் வெறி ஏறும் எனக்கு. இந்த நெறைய வாட் இஃப்ஸ்லயே வந்துட்டு நாங்கலாம் நெறைய வாழ்ந்துருக்கிறோம் நாங்க. வாட் இஃப். சரி வா இப்போ இந்த மேட்ச்ல இப்படி வந்து லாஸ்ட் மினிட்ல கோல் வாங்குறீங்க அப்படின்னா, வுட் யூ ஸ்டில் பி ஹாப்பி வித் தி பெர்ஃபார்மன்ஸ் தானே கெவின்? ஒரு ஃபேனா வந்துட்டு நம்ம வந்துட்டு வி வில் வாண்ட் மோர் தென் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. பட் அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இட் இஸ் மச் மோர் தென் வாட் வி திங்க். ஸோ அதனால எப்படி அப்ரோச் பண்றானுங்க ஒரு கேமை, ஒரு டோர்னமெண்ட்னு தெரியல. பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு லைக் ஆஃப்டர் சோ லாங் வி ஆர் சீயிங் ஆர் டீம் இந்த ஃபைனல்ஸு, முன்னாடி குவார்டர் ஃபைனல்ஸு, அதுக்கப்புறம் செமி ஃபைனல்ஸு, இப்போ ஒரு ஃபைனல்ஸு. ஸோ எனக்கு வந்துட்டு as much as I want them to win, எனக்கு வந்துட்டு எனக்கெல்லாம் வந்துட்டு விடிய போகுது. ஆமா. தேங்க் சரி. யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் கைஸ். எனிவேஸ் ரொம்ப ஃபன்னா இருந்தது. ட்ரோஃபி தேங்க் யூ, லிஃப்ட் தேங்க் தனியா யூ. சத்தத்தோட பார்க்குறேன். தேங்க் யூ சோ மச் கெவின் ஆஸ்திரேலியால இருந்து உங்களுடைய காலையில் ஜாயின் பண்ணதுக்கு. ஹார்ட் லக் பட் டெஃபினெட்லி குட் ஃபியூச்சர் எஸ் வித் ஆர்சனல். கண்டிப்பா. மன்னிக்கவும். பட் ஆனா இது ஒரு வண்டர்ஃபுல்லான சீசன். நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த இயர்ல இன்னும் நாங்க நிறைய வித்தியாசமா பண்ணி கொஞ்சம் என்கேஜிங்கா இன்னும் என்கேஜ்டா இருக்கணும் கம்யூனிட்டியோட அப்படின்னு நினைக்கிறோம். வெறும் வீடியோ போட்டுட்டு மட்டும் இல்லாம. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஹேவ் ஃபன். ஆர்சனல் ஹார்ட் லக். பிஎஸ்ஜி ஃபேன்ஸ் என்ஜாய். தேங்க் யூ ஸோ மச். பை பை தேங்க் யூ, கைஸ். தேங்க் யூ பாய்ஸ். பார்ப்போம். குட் நைட்.